தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். திருச்செந்தூரில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் தொடர் மழையால் முருகன் கோவிலுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். பவானி, தற்போது நீரை வெளியேற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம் பவானி? கண்டிப்பாக, அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்குள் தற்பொழுது பெய்த இந்த கனமழையானது தற்பொழுது கோவிலுக்குள் புகுந்திருக்கிறது. இதனால் அங்கு வரக்கூடிய பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். குறிப்பாக வடகிழக்கு பருவமழை இன்று முதல் தொடங்க உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதற்கிடையில தூத்துக்குடி உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு நேற்றைய தினம் முதலில் தொடர்ந்து பலத்த மழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு தற்பொழுது ஆரஞ்சு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நேற்று இரவு 9 மணி அளவில் தொடங்கிய அந்த மழையானது தற்பொழுது வரை பெய்து வருகிறது. இதனால் திருச்செந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தாழ்வான இடங்களில் மழைநீர் புகுந்து பொதுமக்கள் அவதி வருகின்றனர். இதற்கிடையில திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மேற்கு கோபுர வாசல் படிக்கட்டுகள் வழியாக கோவிலுக்குள் புகுந்த மழைநீர் பிரகாரத்தில் தேங்கி இருக்கிறது. அதை நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் கோவில் முன்பிருக்கக்கூடிய அந்த சண்முக விலாஸ் மண்டபம் வழியாக கோவிலுக்குள் மழைநீரானது புகுந்திருக்கின்றது. இதனால் கோவிலுக்குள் தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் காலையில் மழை பெய்ததால் ஆங்காங்கே ஒதுங்கி நிற்கக்கூடிய அந்த சூழலும் இருந்து வருகிறது. சிலர் மழையை பொருட்டாக கூட நினைக்காமல் அதில் நனைந்து விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். சில பக்தர்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய வேண்டுதலுக்காக கோவில் முன்பு மழையில் நனைந்தபடி முழங்காலிட்டு வேண்டி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பவானி. தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்.